அஸ்ஸலாமு அலைக்கும். பொங்கல் ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத பற்றி வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1 கப்பு பாசிப்பருப்பு, 3/4 கப்பு அரிசி ஆட் பண்ணியிருக்கோம். எப்போதும் பாசிப்பருப்பு அளவு கூட ஆட் பண்ணால் பொங்கலுக்கு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி நார்மலாக ஆட் பண்ணுவோம். அந்த அளவில் நாங்கள் இப்போ ஆட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அப்போ தான் பொங்கல் நல்லா குழஞ்சி வெந்து வரும், அதுவும் நல்லாவும் இருக்கும். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு ஃப்ரை பேனில் தேவையான அளவு ஆயில் அண்ட் கீ ஆட் பண்ணிவிட்டு கேஷ்யூ மீடியம் ப்ரௌன் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதே ஃப்ரை பேனில் முழு மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை ஃப்ரை பண்ணி தாளிக்க ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 4 விசில் விட்டுட்டு பொங்கல் நல்லா வெந்துச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்தோன்னே நம்ம தாளித்த பொருட்களெல்லாம் அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளறிடுங்க. மீடியம் லெவலுக்கு ஃப்ரை பண்ணாலே இந்த பொருட்கள்லாம் போதும். நம்ம வீடியோ நிறையா பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.